உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் 12ஆம் வாரம் சனி. முதல் வாசகம் தொடக்க நூல் இயல் 18 இறை வாக்கியங்கள் 1 முதல் 15 முடியும். ஆபிரகாமின் விருந்தோம்பல் விளக்கம் பெறும் பகுதி இது. தன் வீட்டிற்கு வந்த விருந்தினரை கடவுளின் தூதராக ஆபிரகாம் எண்ணி மரியாதை செலுத்துவதை இங்கு காணலாம். விருந்தோம்பலுக்கு பரிசாக மலடி பிள்ளம் பெறுகிறாள். மலடி என்ற சாபம் நீங்கி மங்கள பெண்ணாகிறாள். விருந்தோம்பல். ஆபிரகாம் தன் குடும்பத்தில் அமர்ந்திருக்கையில் 3 மனிதர்கள் தம் அருகில் நிற்பதைக் கண்டார். அவர்களை அன்புடன் வரவேற்றார். சோர்ந்து களைத்துள்ள அவர்கள் பாதங்களை கழுவினார். மாட்டு மந்தைக்கு சென்று இளங்கன்றுக்குட்டியை கொண்டு வந்து வெட்டி உணவு சமைக்க செய்தார். தம்மிடமுள்ள அனைத்தையும் அளித்து விருந்தினரை மகிழ்வித்தார். இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு குறள் 81 என்பதற்கு இலக்கணமானார். வந்த விருந்தினரை போற்றி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருந்த ஆபிரகாம் வானுலகில் உள்ள தேவருக்கு நல்ல விருந்தினர் ஆனார். குறள் 86. வழிப்போக்கன் உறவில் பிச்சைக்காரனாக நம்மிடையே கடவுள் வருகிறார். ஏழைகளுக்கு நாம் செய்யும் உதவியை தனக்கே செய்ததாக கடவுள் கணக்கு வைத்துக் கொள்வார். எனவே தான் நமது ஆண்டவர், நீ பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உன் நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் உறவினர்களையும் செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உண்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீ விருந்து அளிக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீ பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவரிடம் ஒன்றுமில்லை என்கிறார் இயேசு. லூக்கா 14:12-14. இத்தகையோருக்கு உதவும் அடிப்படையில் தான் நம் தீர்ப்பு அமையும். மத்தேயு 25:35. இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட மக்களுக்கு இறைவனின் பெயரால் நம்மிடம் வரும் மக்களுக்கு நாம் உதவும் பொழுது இறைவனுக்கே உதவுகிறோம். என் பெயர் நிமித்தம் இச்சிறுவரில் ஒருவனுக்கு கொடுக்கப்படும் ஒரு குவளை தண்ணீரும் பயனின்றி போகாது என்பது ஆண்டவரின் அருள்வாக்கு. விருந்தோம்பலை மறவாதீர்கள். விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலேயே வான தூதர்களையும் உபசரித்தது உண்டு என்று பவுல் கூறுகிறார். பகிர்ந்து வாழும் பழக்கம் என்னிடம் உண்டா? விருந்தினர் விளைவு. விருந்துண்ட மூவரில் ஒருவர் ஆபிரகாமை நோக்கி, நாம் திரும்பும்போது இதே காலத்தில் உன்னிடத்திற்கு வருவோம். அப்பொழுது நீயும் உயிருடன் இருப்பாய். சாராவுக்கும் ஒரு மகன் பிறப்பான் என்றார். இதை கேட்ட சாராய் மகிழ்ச்சியாலோ ஐயத்தினாலோ சிரித்தாள். எனினும் கடவுள் வாக்கு பளித்தது. தன் முதுமை பருவத்தில் சாராய் ஈசாக்கை ஈன்றெடுத்தார். இறைவனின் முழு விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டதன் விளைவு இது. வந்த விருந்தினரை வரவேற்று பேணியதற்கு பரிசு இது. வள்ளல் தன்மையில் இறைவனை எவராலும் மிஞ்சிட முடியாது. மனிதரால் ஆகாதது இறைவனால் கைகூடும் என்று நாம் நம்ப வேண்டும் என்கிறார் நமது ஆண்டவர். மத்தேயு 19:26. ஏழைகளில் நான் இறைவனை காண்கின்றேனா? என்றும் எம்மிடையே தங்கியுள்ள இறைவனை காண தவறிவிட்டேனா? எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நம்மை அறிவாய் நீயே, ஞான சுடர்வர்க்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என்மேல் வாய்த்தாய் நீயே, செவ்வாய் செல்வம் தருவாய் நீயே, செம்பொற் சோதி நீயே என்கிறது தேவாரம். 2ஆம் வாசகம். நற்செய்தி மத்தேயு 8 இறை வாக்கியங்கள் 5 முதல் 17 முடியும். நூற்றுவ தலைவன்
பிற இனத்தின் ரோமை அரசின் கையாள். அந்நிய அரசின் ஆதிக்கத்தை எதிர்க்கும் யூதர்கள் இத்தகைய அதிகாரிகளை பழிவாங்க தேடுவர். ஆனால் இவன் நல்லவன். எனவே இவனுக்காக யூதர்கள் இயேசுவிடம் பரிந்து பேசுவதும், அடிமைகளை ஓர் அற்ப பொருளாகவே எண்ணும் சமுதாயத்தில் நூற்றுவ தலைவன் தன் அடிமைக்காக பரிந்து பேசுவதும் புதுமையிலும் புதுமை. நூற்றுவ தலைவன் 100 வீரர்களுக்கு தலைவன், பக்தன், யூத இனத்துடன் நெருங்கிய தொடர்பும் நட்பும் கொண்டவன். புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள எல்லா நூற்றுவ தலைவர்களும் மரியாதைக்குரியவர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார். கல்வாரியில் கழுமரத்தில் தொங்கிய இயேசுவை, கடவுள் மகனை கண்டு கொண்டான் நூற்றுவ தலைவன். பவுல் ரோமை குடிமகன் அறிந்து அவரை யூதர்களின் தாக்குதலினின்று காப்பாற்றியவர் நூற்றுவ தலைவன். திருத்தூதர் பணி 22-25. மனம் திரும்பிய முதல் பிற இனத்தானாகிய கொர்னேலியஸ் ஒரு நூற்றுவ தலைவன். திருத்தூதர் பணி 10-22. இவர்கள் வரிசையில் வருபவனே இங்கு இடம்பெறுபவன். இவனுக்காக யூதர்களே இயேசுவிடம் பரிந்து பேசுகின்றனர். லூக்கா 7:4-5. இவனோ தன் வேலையாளுக்காக ஆண்டவரிடம் வேண்டுகின்றான். அவரிடம் உதவி கேட்பதில் ஒரு சிக்கல். அவர் ஒரு யூதர். யூதர்கள் பிற இனத்தார் வீட்டு வாசலையும் மிதியார். எனவே அவரை தம் வீட்டிற்கு அழைக்க தான் தகுதியற்றவன் என்பதை உணர்ந்தான். எனினும் அவரில் நம்பிக்கை கொண்டான். அவரது ஆற்றலை அறிந்திருந்தான். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. திருத்தூதர் பணி 32:6. தன் அதிகாரத்திற்கு உட்பட்ட ஆட்கள் தன் கட்டளைகளை நிறைவேற்றும் போது அனைத்தையும் படைத்து ஆளும் ஆண்டவர் காலம் தூரம் கடந்து செயல்புரிவார் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான் என்று மன்றாடினார். 8. இவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. தொலைவிலிருந்தே மக்களை குணமாக்கிய இயேசு நம் உள்ளங்களை தொட்டு குணமாக்க அப்பத்தின் வடிவிலே நம்மிடம் வருகிறார். செந்தூரியனின் நம்பிக்கை நமக்கு உண்டா? இயேசு ஆண்டவரின் பாராட்டை பெற்ற சிலரில் நூற்றுவ தலைவனும் ஒருவன். மக்கள் பாராட்டை எவனும் எதிரில் பெற்றுவிடலாம். அப்பாராட்டு வெறும் போலியாக அமைவதும் உண்டு. ஆனால் தெய்வ திருமகனின் பாராட்டை பெறுபவன் பேறு பெற்றவனே. இஸ்ராயலில் யாரிடமும் இத்துணை நம்பிக்கை நான் கண்டதில்லை என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் மட்டும் விண்ணரசு இடம்பெறுவர் என்பது யூதர்களின் கோட்பாடு. அவர்களை மீட்க மட்டுமே மெஸ்ஸியா வருவார் என்றே நம்பினர், போதித்தனர். யூதர்களாக பிறந்ததால் தான் மீட்பு பெற முடியும் என்பது அவரது வாதம். இதை முறியடிக்கிறார் இயேசு. கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார். அனைத்து மக்களும் அவரது அன்பு படைப்புகள். அனைவரும் மீட்படைய வேண்டும் என்பதே அவரது விருப்பம். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து விண்ணரசில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடன் பந்தி அமர்வார்கள். அரசின் மக்களும் வெள்ளி இருளில் தள்ளப்படுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு பலரை குணமாக்கியதாக மத்தேயு குறிப்பிடுகின்றார். அவர் மக்களின் மருத்துவர் மட்டுமல்ல, அவரே மருந்தாகிறார். மருந்து மட்டுமல்ல, நமது பிணிகளை ஏற்றுக்கொண்டவரும் அவரே. அவர் நம் நோய்களை சுமந்து கொண்டார் என்கிறார் எசாயா. செந்தூரியனின் விசுவாசம் என்னிடம் உண்டா? துன்பப்படுவோருக்காக பரிந்து பேசும் பண்பு என்னிடம் உண்டா? ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.